எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மேக்லான ரெசிபீஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து உளுந்து வடை. இது இனிப்பு வடை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்வீட் ரெசிபி. எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது வந்து 1 கப் உளுத்தம் பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதுலேயும் வந்துட்டு 1/4 கப் அரிசியும் போட்டு சேர்த்து ஊற வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உளுத்தம் பருப்பு வந்து போன்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. குழந்தைங்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். எல்லா வயசில் இருக்கவங்களும் சாப்பிட்லாம். இது வந்து நம்ம வந்து இப்போ நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். எப்படி அரைக்கணும்னா தண்ணி ஒரு கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது. நல்லா தண்ணி இல்லாமல் நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. குழந்தைங்களும் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப சத்தானது. இதில் வந்துட்டு 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மாவு வந்து இணக்கமாகும். ஸோ வந்துட்டு கொஞ்சம் லூஸ் விட்டு நல்லா அரையிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணி இல்லாமல் அரைக்கிறதுனால கொஞ்சம் நல்லா அரைப்படும். இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இது வந்து நம்ம நல்லா ஒரு கப்பில் வந்து வலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சுகர் போட்டோம் இல்லையா, அதுக்கு பற்றி நம்ம கருப்பட்டி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. மாவு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது பொத்துன்னு. இதை வந்து நம்ம வந்து ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி சூடு ஏற்றிக்கலாம். பக்கத்தே தண்ணி வச்சுக்கலாம். இது எந்த தண்ணினா உளுத்தம் பருப்பு வாஷ் பண்ணிடுற தண்ணி தான். ஏன்னா வந்துட்டு தண்ணி தொட்டு நம்ம மாவு எடுத்தால் தான் வந்து அந்த வளவளப்பு தன்மையில் வந்து நல்லா வந்துட்டு ஷேப் அழகாக வரும். இல்லைனா கையில் பிசுன்னு ஒட்டிக்கும். வடை தட்ட முடியாது. தண்ணி தொட்டு உருண்டை பிடிச்சி நல்லா வடை மாதிரி தட்டி நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சிக்கலாம். உளுத்தம் பருப்பில் நம்ம வந்து மெதுவடை சுடுவோம் இல்லையா, அது கூட சாப்பிடாதவங்க கூட வந்து நம்ம இந்த வடையை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்வீட் இருக்கிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இந்த உளுத்த வடை வந்து நம்ம டோனட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களும் விருப்பப்பட்டு நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம இது வந்து ஒரு ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு தரலாம். ஆயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் வடையை. பாருங்கள், இப்போ வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் இழுக்கிற மாதிரி இருக்குது. அதனால ஒரு கை அளவு வந்து நம்ம வந்து அரிசி மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ வந்து எண்ணெய் இழுக்காது, ட்ரையாக வரும் உங்களுக்கு எண்ணெய் இல்லாமல். இது வந்து உளுத்த வடையை வந்து இன்னொரு விதமாகவும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். என் பாட்டிமா என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வச்சுருக்க வடையை என்ன பண்ணுவாங்க, நல்லா பிசைஞ்சிட்டு அதில் வந்துட்டு ஒரு 2-3 வாழைப்பழத்தை போட்டு அதுலேயும் சுகர் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி தருவாங்க. அது சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி விருப்பம் இல்லாதவங்க வடையாக கூட நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இதுவே நம்ம வந்து குட்டியாக வந்துட்டு மாவு தட்டி போட்டோம்னா குழந்தைங்க வந்து குட்டி ஷேப்பாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு வடை தட்டுறாத மாதிரி போண்டா போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி உருண்டையாக கூட நம்ம போட்டு பொரிச்சு கொடுக்கலாம். அது ரொம்ப பொறுப்புறன்னு இருக்கும். ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. ஸ்நாக்ஸாக இருந்தோம்னா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் வடை. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு தேவை. மீண்டும் இன்னொரு டிஷ்ஷுடன் சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் நந்தினி. தேங்க்யூ.